இளவரசனை சாதி சாதி வெறி அவரை படுகொலை செய்தது. கோகுல்ராஜை சாதி வெறி சாதித்து படுகொலை செய்தது. இன்று சங்கர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரது மனைவி கௌசல்யா கொடூரமான முறையிலே தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார். ஜல்லிக்கட்டுக்காக மல்லு கொட்டி நின்று கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேரும் இளவரசன் கோகுல்ராஜ் சங்கர் விஷயத்திலே எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. இப்படி ஒரு மோசமான அரசியல் சூழல் இன்றைக்கு தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. பட்டப்பகலிலேயே கொடூரமாக தாக்கி அவர் இறந்திருக்கிறார். இன்று வரை காவல்துறை இவர்களைத்தான் கைது செய்திருக்கிறோம் என்று வெளியே சொல்லவில்லை. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும், சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும், சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும், சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும். அரசியல் கட்சிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும், சாதிவெறி கும்பலுக்கு துணை போகும். அரசியல் கட்சிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். கைது செய் 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 கைது செய். காவல்துறையை கைது செய், காவல்துறையை கைது செய். தலித் இளைஞர் சங்கரை தலித் இளைஞர் சங்கரை படுகொலை செய்த சாதிவெறி கும்பலை படுகொலை செய்த சாதிவெறி கும்பலை உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய். தலித் இளைஞர் சங்கரை தலித் இளைஞர் சங்கரை படுகொலை செய்த சாதிவெறி கும்பலை படுகொலை செய்த சாதிவெறி கும்பலை உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய். உடனடியாக கைது செய், உடனடியாக கைது செய். இதுவரை 81 சாதி ஆதிக்க படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன. குறிப்பாக தலித் ஆண்களுக்கு எதிராக இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலிலே சங்கர் அவர்கள் சாதி ஆதிக்க வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதற்கு அந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம், குறிப்பாக காவல்துறை, மேலும் சாதி ஆதிக்கத்தை ஆதரவளிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் காரணங்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று வரை யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற விவரத்தை கூட காவல்துறை வெளியிட மறுக்கிறது. ஏன் மறுக்கிறார்கள் என்பதற்கு உதாரணம் நிச்சயமாக இவர்கள் சாதி ஆதிக்க பக்கம் இருக்கிறார்கள் என்பதை வெளிக்காட்டுகிறது. இன்றைய தினத்திலே காவல்துறை கண்டித்தும் சாதி மறுப்பு திருமணம் செய்யவிருக்கும் தம்பதிகளை பாதுகாக்க உடனடியாக அவசர சட்டம் இயற்ற வேண்டும் என இன்றைக்கு வழக்கறிஞர்கள் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். நிச்சயமாக சாதி வெறியை முறியடிப்பதற்கு அதற்கு துணை போகக்கூடிய காவல்துறை அல்லது அரசியல் கட்சிகளையும் எதிர்த்து எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.